வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செய்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. மக்கள் திலகம், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு. எம்ஜிஆர் அவருடைய பாட்டுனாலே நமக்கு ஒரு எனர்ஜி தான், ஒரு குதூகலம் தான், ஒரு கொண்டாட்டம் தான், ஒரு தன்னம்பிக்கை தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாட்டாக மட்டுமே இல்லாமல் அதில் ஒரு பாடத்தையே நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவர் தான் எம்ஜிஆர். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு இந்த பாடலை நான் டெடிகேட் செய்கிறேன். ஆமாம், இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்ன்னு சொல்லப்படுகிற அந்த பசங்கள்லாம் இந்த பாட்டை கண்டிப்பாக உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பெட்ரோல் தான் பிள்ளையா அப்படிங்கிற ஒரு படம். அந்த பெட்ரோல் தான் பிள்ளையா அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர், சரோஜாதேவி, எம்ஆர் ராதா, சௌகார் ஜானகி அப்படின்னு நான் தங்கவேலு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் எனக்குள்ளார மறக்கவே முடியாத ஒரு படம். ஏன் அப்படின்னாக்கா 1966ஆம் ஆண்டு இந்த படம் வந்துச்சு. 67ஆம் ஆண்டு அந்த சமயத்தில் தான் எம்ஆர் ராதா அவர்களால் எம்ஜிஆர் சுடப்பட்டார். இந்த படத்துக்கு பிறகு இந்த பட தயாரிப்பாளர் இவரெல்லாம் போய் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. அது பக்கம் நம்ம போக வேண்டாம். அப்புறமா 77, 87, 87வது வருஷத்தில் 1987வது வருஷத்தில் நான் திருச்சியில் பொன்மலை பகுதிக்கு பக்கத்தில் மேல கல்கண்டார் கோட்டை அப்படிங்கிற தேட்டரில் சண்முகா அங்கே அந்த பகுதியில் இருக்கிற சண்முகாங்கிற தேட்டரில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் எம்ஜிஆருடைய மரணம் அப்படிங்கிற அந்த செய்தி வந்தது. நான் தேட்டரெலாம் கிடையாது அப்படிங்கிறதுனால, தேட்டரெலாம் மூடிட்டாங்கன்றதுனால நான் கிளம்பி நேராக சென்னைக்கு வந்து ராஜாஜி ஹாலில் வைத்திருந்த எம்ஜிஆருடைய உடலை பார்த்து அழுது திரும்ப நான் ஊருக்கு போய் திரும்ப தேட்டருக்கு வேலைக்கு வந்துட்டேன். அப்படி வேலைக்கு வந்த உடனே திருச்சி கல்கண்டார் கோட்டையில் 2 தேட்டர் உண்டுங்க, சண்முகா, மேகலா. பொன்மலைப்பட்டியில் சரவணா, அன்னை. அரியமங்கலத்தில் சரோஜா, ராஜா, அலங்கார் அப்படின்னு ஒரு இது. திருவெரும்பூரில் சாந்தி, எலைட்டு, ப்ளக்கு, கைலாசபுரம் ப்ளக்கு அப்படின்ட்டுலாம் தேட்டர் உண்டு. இதில் பால்பண்ணைக்கு பக்கத்தில் கனி அப்படின்னு ஒரு தேட்டர் உண்டு. அந்த பக்கத்தில் வந்தாக்க ஜோதி ஆனந்து, காமதேனு அப்படின்னு தேட்டரு, மரியம்னு பின்னாடி மாறிச்சு. அப்புறம் சுப்பிரமணியபுரத்தில் சஃபியா சங்கீத் அப்படிங்கிற தேட்டரு. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தேட்டர்கள் பேரெல்லாம் சொல்லிட்டேன்ல. இந்த சுற்று வட்டாரத்திலேயே எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அங்கே நம்ம தேட்டரில் தான் எம்ஜிஆர் படம் போட்டோம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. பெட்ரோல் தான் பிள்ளையா அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை தான் நாங்கள் போட்டோம். அவங்கெல்லாம் அழுதுகிட்டே வந்து படம் பார்த்தாங்க. கூட்டமாக வந்து படம் பார்த்தாங்க. 13 நாள் ஓடிச்சு பெட்ரோல் தான் பிள்ளையா. 66வது வருஷம் வந்து அந்த படம் திரும்ப போட்டுக்கிட்டே இருந்த அந்த படம் 87ஆம் ஆண்டு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அந்த பகுதியிலேயே நாங்கள் தான் முதல்ல தேட்டரில், சண்முகா தேட்டரில் போட்டப்ப அப்படி ஒரு கூட்டம் அழுதாங்க. அப்படியே எம்ஜிஆர் வரும்போதெல்லாம் அழுதாங்க. அதுலேயும் எம்ஜிஆருக்கு அந்த படத்தில் பேர் கேட்பாங்க, உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்கிட்ட கேட்பாங்க. அப்போ நானே அழுதேன். எந்த புண்ணியமாக பேர் வச்சானோ தெரியல, ஆனந்தன் அப்படின்னு. சும்மா ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு ஆனந்தமான வாழ்க்கை தானே வாழ்ந்திருக்கார் எம்ஜிஆர் இல்லையா? அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்காக ஒரு பாட்டை வாலி எழுதியிருப்பார். எம்எஸ்வி அவர்கள் இந்த பாட்டை இசையமைச்சிருந்தாங்க. வழக்கம் போல் நம்ம டிஎம்எஸ் ஐயா சும்மா வெளுத்து வாங்கியிருப்பார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. 2K கிட்ஸுக்கு இந்த பாட்டை நான் கொடுக்குறேன், டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த பாட்டினுடைய வரிகள் கேட்டு பாருங்க. இன்னைக்கு யார் பின்னாடியோ போய் அடியும் உதையும் வாங்கிட்டு அங்கிருந்தெல்லாம் விழுந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இந்த பாட்டை கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா எம்ஜிஆருக்கு இணையானவர்னு வேற யாரையுமே சொல்ல முடியாதுங்க. எம்ஜிஆர் ஒருத்தர் தான். எம்ஜிஆருக்கு இணையாக யாரையுமே 10% கூட எம்ஜிஆருக்கு நெருங்கவே முடியாது. 10% கூட ஒருத்தர் நெருங்கி வர முடியாது. பிளான் கூட பண்ண முடியாது. இன்னும் 50 வருடம் வாழ்ந்தாலும் கூட அவங்க எம்ஜிஆர் ஆக முடியாது. அந்த எம்ஜிஆருடைய பாட்டு தாங்க பெட்ரோல் தான் பிள்ளையா படத்தில் வரக்கூடியது. அதுதான் இப்போ இங்கே வாழ்வெல்லாம் பாட்டு பகுதியில். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி.
சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. எப்படிப்பட்ட வரிகள் பாருங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம், பின்னாடி ஒரு சரித்திரமே படைக்க போறீங்கடா நீங்க, ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு எம்ஜிஆர் 1966 தீர்க்கதரிசியாக வைத்துக்கொண்டு வாலியை கொண்டு இந்த மாதிரி எழுதுனா ஓகே சூப்பர் அப்படின்னு அவர் சொன்னார். பாட்டு வரியில கூட அவர் தலையிடுவார் எம்ஜிஆருங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்துக்கெல்லாம் எப்படி பொருந்தக்கூடிய வரிகள் பாருங்க. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். எப்படி இந்த பாட்டினுடைய இந்த வரிகளை வைத்துதான் சமீபத்தில் அந்த கரூர் சம்பவம் நடந்தப்ப சத்யராஜ் சார் இந்த வரிகளை வைத்துதான் போட்டிருந்தார். சத்யராஜ் சார் மிகப்பெரிய எம்ஜிஆருடைய ரசிகர் வெறியர்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆக தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அடுத்தாப்புல பாருங்க, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இதே எம்ஜிஆருடைய நடிப்பை வந்து சில பேர் கேலி பேசுவாங்க, எல்லாத்துக்கும் அவர் ஆக்ஷன் செய்வாருன்ட்டு. சிவாஜி சார் அப்படி செய்ய மாட்டாரு. ஆனா எம்ஜிஆர் சார் வந்து எல்லாருக்கும் படம் பார்க்குற எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காகவே சில விஷயங்களை செய்வாரு. என்னன்னாக்கா, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம். அதாங்க வரி. இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அடுத்தாப்புல பாருங்க, இதாங்க நம்ம 2K கிட்ஸ் இளைஞர்கள், அந்த அன்பு தம்பிகள் எல்லாருமே இந்த வரிகளை அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பக்கத்துல ஒட்டி வச்சுக்கணுங்க. அது போதுங்க. நல்லதொரு இளைய சமுதாயம் நாளைக்கு கண்டிப்பா தவறானவர்கள் பின்னாடி போகாம கண்டிப்பா நல்லபடியா வளருவாங்க, இந்த நாடு நல்லபடியா முன்னேறுங்கிறதுக்கு இந்த வரிகள் ஒரு சாட்சி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். எப்படி? கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். எப்படி? கருணை இருந்துச்சுன்னா நீ வள்ளல் ஆயிடுவ, கடமை இருந்துச்சுனாக்க வீரன் ஆயிடுவ. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அப்போ ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா கருணை உள்ளம் கொண்டவனா இருக்கணும், வள்ளலா இருக்கணும், கடமை கொண்டவனா இருக்கணும், வீரனா இருக்கணும், சும்மா கோழையா இருக்கக்கூடாது. அதே போல பொறுமையோட இருக்கணும், பதற்றம்லாம் இருக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நிதானம் தேவை, பொறுமையோட இருக்கணும். இந்த மூணு இருந்தாதான் ஒருத்தன் வீரனா இருக்க முடியும், வள்ளலா இருக்க முடியும், மனிதனா இருக்க முடியும். ஏன்
இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது நம்பி. அடுத்த வரிகள் பாருங்க. வாலி அவர்கள் எம்ஜிஆருக்காக, எம்ஜிஆர் பாட்டுனா அது ஒரு கெத்து இல்லையா? அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போ, அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல். அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல், கவிதையை வழங்கு பாரதியை போல். எப்படி? கவிதையை வழங்கு பாரதியை போல், அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு இணங்கு வள்ளலாரை போல், கவிதையை வழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு. என்ன அந்த இடத்துல தான் சென்சார் ஒரு விஷயத்த பண்ணுச்சு. வாலி அவர்கள் எழுதியிருந்தது என்னன்னாக்க, இந்த படத்துல நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது படத்துல அது என்ன வரும் அப்படின்னாக்க, மேடையில் முழங்கு திருவிகா போல், மேடையில் முழங்கு திருவிகா போல். ஆனா திருவிகா போல்னு சொல்லும்போது எம்ஜிஆருடைய லிப் மூமெண்ட்டை கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. இப்ப அந்த பாட்டை கூட கேளுங்க. ஆக்சுவலா எழுதியிருந்தது மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. எம்ஜிஆரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. தெரியாமலேயே எம்ஜிஆருடைய புகைப்படங்களை நாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் எம்ஜிஆருடைய போட்டோவை பயன்படுத்த வேணாம். எம்ஜிஆர் தன்னுடைய சினிமாவின் மூலமாக, பாடல்களின் மூலமாக, பாடல் வரிகளின் மூலமாக சொன்னதை நாம் இங்கே ஏற்றிக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க ஒரு நல்ல மனிதராக, நல்ல வள்ளல் குணம் கொண்டவராக வாழலாம். வணக்கம் நண்பர்களே.